أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. السلام عليكم ورحمة الله وبركاته. திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையை ஓதி துவங்குகிறார் அல் ஹாஃபில் எலவல் ஹுமைத் அவர்கள். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا.
ربا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான மாலை பொழுதினிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டி தந்த திருமண நிகழ்ச்சி இனிதே தூங்க இருக்கிறது. ஆரம்பமாக திருமண வீட்டார், குடும்பத்தார் மற்றும் மணாளர்கள் குறித்த அறிமுகத்தோடு உள்ளே செல்வோம். மர்ஹூம் அல்ஹாஜ் MK அஹ்மது லப்பை அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் ஜனாப் KL முகமது ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் வழி பேரனும், அல்ஹாஜ் AL முகமது அப்துல் காதிர் அவர்களின் அன்பு மகனுமாகிய MAC ஷம்சுத்தீன் மர்வான் BSc MBA மணாலனுக்கும், மர்ஹூம் அல்ஹாஜ் MK மொஹிதீன் அப்துல் காதிர் அவர்களின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் ஜனாப் SA முகமது ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும், சகோதரர் MA கிசார் முகமது அவர்களின் அன்பு புதல்வியுமாகிய KM பரீரா BARC மணாலிக்கும் திருமண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாம் மனித வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் வெளிச்சமளிக்கும் மார்க்கமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் முக்கியத்துவமிக்க ஒரு படிகட்டாய் அமைவதற்கு திருமணம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து விடுகிறது. மனித வாழ்க்கையை பரிபூர்ணமாக்கும், மன அமைதியை ஏற்படுத்தும், உள திருப்தியை வெளிப்படுத்தும் ஒரு தூய உறவாகவும் இந்த திருமணம் அமைந்து விடுகிறது. மன அமைதியும் உள திருப்தியும் மனிதன் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும் ஒரு அரிய செல்வங்கள். ஆனால் அவை வெளி உலகில் கிடைக்கப் பெறுவதல்ல, வாழ்வின் நேசமான உறவுகளில் மட்டுமே அவை இயற்கையாக மலர்கின்றன. இது போன்ற திருமண நிகழ்ச்சிகள் மூலம் நமக்கு சிந்தனையில் வெளிப்படுவது, எவ்வளவுதான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றிகள் பெற்றாலும், பொருளாதார வளர்ச்சிகள், புகழ், பதவி எவை வந்தாலும் கூட உறுதியான மன அமைதியை ஒருவன் பெறும் இடம் வாழ்வு துணையின் மூலமாகத்தான் கிடைத்து விடுகிறது. அதுதான் தூய உறவின் பாதுகாப்பு என்பார்கள். இறைவன் கொடுத்த மன அமைதியின் வாயிலாக வாழ்க்கை என்பது சோதனைகளின் பயணம்தான். ஆனாலும் துணைவி அல்லது துணைவனாக நம்மிடம் இருப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒருவரால் புரிந்து கொள்ளப்படுவதற்கும் ஒரு அரிய அனுபவம். இஸ்லாம் திருமணத்தை ஒரு கடமையாக மட்டுமல்ல, அதை அமைதி பெறும் அரும் பொக்கிஷமாக பார்க்கிறது. இப்பேற்பட்ட நன்மைகளை பொதிகளாக கொண்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த எளிய வழி திருமணம் இதோ நடைபெறுகிறது. திருமணத்தின் துவக்க வாழ்த்துறைக்காக தமிழர் எங்கும் அறிந்த கடந்த 1980களிலிருந்து தாவா களத்தில் களமாடி வரக்கூடிய மூத்த தாயி கண்ணியத்திற்குரிய அப்துல் சமது மதனி அவர்கள் ஆரம்பத்தில் வாழ்த்துறை வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளையும் அவனுடைய கருணைகளையும் பெறக்கூடிய நல்லடியார்களினும் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி நாம் அங்கே எல்லோரும் குழுமி இருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். அல்லாஹ்வுடைய கருணை அந்த திருமணத்திலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புறத்தில் இருந்து அந்த திருமணத்தில் அல்லாஹ் ஒரு அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை நாம் எப்படி நடத்தணும், திருமணம் முடிந்ததற்கு பின்னால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எந்த மாதிரியான முறையில் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு அழகான தெளிவான பாடங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பாடங்கள் எல்லாமே திருமண கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தம்பதிகள் மன நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் தான். அந்த பாடங்களே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய மனதில் இதயத்தில் ஆக்கி கொள்வார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த திருமணத்திற்கு பின்னால் அவங்க சந்திக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் ரொம்ப அன்போடும் ரொம்ப ரஹமத்தான முறையிலும் அது கழியும் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லீம், ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் 4. அந்த 4ல் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி என்றால் யார்? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸாக சொல்லும்போது சொன்னார்கள், இதா ராய்தஹா சர்ரத்துக்க, நீ அவளை பார்த்தா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கணும். பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய துணைவியை காணும்போது மனதில் அவன் அதாவது கற்பனை செய்ய முடியாத முறையில் ஒரு வகையான சந்தோஷத்தை அவன் பெற வேண்டும். அப்போ சந்தோஷத்தை பெறக்கூடிய முறையில் ஒரு மனைவியும் இருக்க வேண்டும். மணமகன் மனைவியை பார்க்கும்போது ஒரு ஆண்மகன் தன்னுடைய துணைவியை காணும்போது மனதில் ஒரு அதாவது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும். இதா ராய்தஹா சர்ரத்துக்க. அடுத்தாப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா அமர்த்தஹா அதாஅத்துக்க,
அவங்களுக்கு நீங்கள் அந்த மனைவிக்கு அந்த துணைவியாளுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டளை இட்டாலும் மனங்கோணாமல், சில சமயங்களில் துணைவிக்கு பிடிக்காத சில காரியங்களை கணவர் சொல்ல வேண்டியது வரும். வாழ்க்கையில் குடும்பங்கள் இருக்கும் பொழுது அவர் விரும்பக்கூடிய சில விஷயங்களை மனைவிட்ட சொல்வார். ஆனால் மனைவிக்கு சில சமயங்களில் பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரியான சமயங்களில் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு, இதை நமக்கு மார்க்கம், நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளையை நாம் கணவனுடைய சொல் கேட்டு நாம் நடந்துதான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரியான முறையில் ஒரு நல்லொழுக்கவாதியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி துணைவி சொல்வாளே, ஆனால் அது பெரிய ஒரு பாக்கியம். அது அப்போ ஒரு கணவன், ஒரு ஆண்மகன், ஒரு பெண் தன்னுடைய துணைவிக்கு ஒரு கட்டளை இடும்போது அத்தா அத்துக்க, அவளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட வேண்டும். அவன் கட்டுப்படக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது பேசுவாங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று சொன்னானா பெண்களுடைய இயல்பு அப்படி தான். அவங்க உடனே சில சமயங்களில் பேசும்போது டிகிரி 110 120 சூடாயிடுவாங்க. அவங்களுடைய இயல்பு அப்படி அந்த சூட்டை அப்படியே தனித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டுதலின்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின்படி தங்களை தாங்களே கொஞ்சம் குளிர வைத்துக் கொள்வார்களே, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ அப்படியான ஒரு சாலிஹான மனைவி அவ. நீங்கள் என்ன ஒரு கட்டளை இட்டாலும் சரி, என்ன ஒரு செயலை செய்யுமாறு அவளுக்கு ஏவினாலும் அத்தா அத்துக்க, உங்களுக்கு அவள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுவாள். அதுக்கடுத்து நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்க, அன்ஹா, நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் போயிட்டீங்க, வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டீங்க, யாரையெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிறீங்க? ஒரு பெண்ணுக்கிட்ட, ஒரு மனைவி கிட்ட உங்களுடைய சொத்து சுகங்களை ஒப்படைச்சிட்டு போகிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு போகிறீங்க. ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிட எதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு தான் அவன் வெளியே அவளை விட்டு மறைவாகிறான், எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுறான். அப்போ அந்த மாதிரி சமயங்கள் அவருடைய மான மரியாதைகளை விட்டு செல்கிறான். அப்போ அந்த மான மரியாதைகளை காப்பாற்றி அவன் விட்டு சென்ற தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்து, அவருடைய அவருடைய சொத்து சுகங்களை பாதுகாத்து, உலகத்தில் இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. அழகான முறையில் விட்டு செல்றான் ஒரு கணவன் வெளிநாடுகளுக்கு. ஊதாரித்தனமான முறையில் ஒரு பெண்ணு அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறா. திரும்ப வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, ஓட்டாண்டி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கணவன் ஒப்படைத்து போன அமானிதங்கள் இவைகள் எல்லாம் என்ற வகையில் ஒரு பெண் யோசித்து அதை முழுமையான முறையில் ஒரு அமானிதமாக இதையெல்லாம் கவனத்தில் வைத்து அவள் செயல்படுவாளே, ஆனால் அது ஒரு பெரும் பாக்கியம். இப்படியான ஒரு பெண்ணை பெறுவது தான், சாலிஹான பெண்ணை பெறுவது தான் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பாக்கியங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதே மாதிரி ஆண்களுக்கும் நம்முடைய மார்க்கம் கட்டளையிடுகின்றது. இது திருமண ஒப்பந்தம் என்பது ஒரு கண்ணியமான ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒப்பந்தத்தை நாம் சொல்லி இந்த திருமண ஒப்பந்தத்தை நாம் செய்து முடிக்கிறோம். ஒரு பரக்கத்தான ஒரு ஒப்பந்தம். அது நீடித்து நிற்க வேண்டுமே, இடையில வண்டி பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. அதற்காக வேண்டி தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான பாடங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆண்களுக்கும் சொல்கிறாங்க, எல்லோருக்கும் சொல்கிறாங்க, இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஸ்தௌசு பின்னிஸாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள், நன்மையை நாடுங்கள். ஒரு மனைவியாச்ச நாம் அவளுக்கு ஒருபடி மேலே அவளை நாம் என்னவெல்லாமும் செய்து கொள்ளலாம், எப்படியும் ஏசலாம், எப்படியும் பேசலாம், தனியாகவும் ஏசலாம், கூட்டத்தில் இருக்கும்போது ஏசலாம், பேசலாம், அடிக்கலாம். இதுக்கெல்லாம் இஸ்லாம் வழியே கொடுக்கல. இஸ்லாம் வந்து இதை கண்டிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள முகத்தை அடிச்சிடாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்ணுடைய ஒரு பலமீனமான ஒரு படைப்பு பெண், அவள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளை உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டு வாங்க. எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? சும்மா இல்லை சகோதரர்களே.
ஒரு பெண் செய்யக்கூடிய தியாகங்கள் இருக்கிறது, அது மிக பெருசு. அதை நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஒரு சகோதரர் கத்தரில் இருக்கும்போது ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு, நம்ம சகோதரர், அஜத் மதனி பொண்டாட்டினா என்னான்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்டார். அல்லாஹு அக்பர். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 பிள்ளை பெற்றிருக்கிறாரு. 3 பிள்ளை பெற்றதுக்கு பின்னாடி தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு பொண்டாட்டினா என்னான்னு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படின்றாரு. என்னான்னு கேட்டேன். ஆஸ்பத்திரியில் அட்மிட், பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட், மனைவி 4வது பிள்ளை பெறுவதற்காக அட்மிட் ஆகிருக்கிறாங்க. 3 நாட்களுக்கு அவர் தன்னுடைய 3 பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை. அந்த பிள்ளைகள் செய்த சேட்டைகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை அவரால் செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் எப்படியோ பொண்டாடி செஞ்சான்னு எனக்கு தெரியல அஜித் அப்படின்றார். பிள்ளைகளை வளர்க்குறது சாதாரணமான விஷயமா? பிள்ளைகளை பெற்றெடுப்பது சாதாரணமான விஷயமா? ஒரு குடும்பத்தை விட்டு துறந்து உங்கள்கிட்ட அடைக்கலம் அடையக்கூடிய அந்த பெண்மணி அவள் செய்யக்கூடிய தியாகங்களை பற்றி நம்ம சொல்லி மாளாது. அப்போ இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்க்க சொல்றாங்க. நினைச்சு பார்த்து அவங்களுக்கு எப்போதும் நீங்க நன்மையை நாடுங்கள். பொது இடங்கள் அவளை கேவலப்படுத்தி பேசிடாதீங்க. பொது இடங்கள்ல, ஏன்னா ஆண்மகன் ஆச்சு இல்ல, ரோஷம் ஜாஸ்தியா வந்துடும். ஆண்மகனுக்கு ஒரு ரோஷம் ஜாஸ்தியா வந்து திடீர்னு அப்ப என்ன யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டான். எல்லோருக்கும் முன்னால் அந்த பெண்ணை, அந்த அப்பாவி பெண்ணை என்ன செய்வான்? திட்டி போடுவான், ஏசி போடுவான். அதையும் தாண்டி அடி எங்க விழுது? முதல் அடி முகத்துல தான் விழுகும் அடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்பா முகத்தில் அடிச்சிடாதப்பா, கேவலமா நீ அவளை பேசிடாதப்பா, உங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய சண்டைய, உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை உங்களுடைய வீட்டுக்குள்ள நீ வச்சுங்கப்பா, வெளியில காட்டாதப்பா நீ. இப்படியாக்கும் நமக்கு நம்முடைய மார்க்கம் ஆணுக்கும் உபதேசம் செய்கிறது, பெண்ணுக்கும் உபதேசம் செய்கிறது. எல்லா மக்களும் இந்த திருமண ஒப்பந்தங்கிற தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் இந்த திருமணம் என்பது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை சொல்லி நாம் இந்த திருமண ஒப்பந்தத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், கல்யாணம் திருமணம் முடிக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு பெண்மகனும் யோசிக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களுக்கு மாற்றமாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக எந்த ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு முடிவை ஒரு ஆண்மகனும் எடுக்கணும் பெண்மகள் விஷயத்தில். அதே மாதிரி ஒரு பெண்ணும் எடுக்கணும் ஆண்மகன் விஷயத்தில். இந்த மாதிரியான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை தொடருமையானால் ஒரு இன்பகரமான ரசனையான வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும். அல்லாஹ்வுடைய அற்புதம் ரசூல் அல்லாஹ் சொல்லலையா? இந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்றான்? ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் இன் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன். இது வேற எதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை படைத்ததை பற்றி சொல்றான், பூமியை படைத்ததை பற்றி சொல்றான், இரவு காலத்தில் தூங்கக்கூடிய தூக்கத்தை பற்றி சொல்றான், பகல் நேரங்களில் நாம் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருள்களை தேடிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய நிற மாற்றங்களை பற்றி சொல்கிறான், உங்களுடைய மொழி மாற்றங்களை பற்றி சொல்றான். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதங்களாக, அத்தாட்சிகளாக சொல்கிறான். அந்த அத்தாட்சிகளோடு ஒன்றாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில், அத்தாட்சி பெரிய ஆச்சரியம்பா இது. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இதான் நோக்கம். பெரிய அற்புதத்தில் உள்ளதுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். உங்களில் இருந்தே, மனித குலத்திலிருந்தே ஒரு மனிதனாக பிறந்த ஒரு ஆண்மகனுக்கும் மனுஷியா பிறந்த பெண்மகளையும் அல்லாஹ் ஜோடியா அல்லாஹ் ஆக்குறான். எதுக்கு? மன நிம்மதி நீ பெறணும் என்பதற்காக வேண்டி. ஒரு சாந்தி கிடைக்குதா இல்லையா? கணவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது சரி, மனைவியோடு இன்பகரமான முறையில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் போது மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்குதா இல்லையா? மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறதா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் இதை ஒரு பெரிய அற்புத நிகழ்வாக சொல்கிறான். உங்களுக்கு மத்தியில் நம்மளால் கற்பனை பார்க்க முடியாத யாரோ ஒருத்தி, எங்கேயோ பிறந்தவள், எங்கேயோ வாழ்ந்தவள், யாருக்கோ சகோதரியாக இருந்தவள், யாருக்கோ மகளாக இருந்தவள் ஒரு ஆண்மனை கைப்பிடிக்கிறார். நம்ம சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய புறத்து தாக்கப்பட்ட ரஹமத். அதனால இதையெல்லாம் மனசில் வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்ட பழகி கொள்ள வேண்டும்.
மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா படியும் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்காது. அதை நாம் முன் வந்து விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால் ஒரு பரக்கத்தான சிறப்பான வாழ்க்கையை அமையும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை மணமக்கள் இருவரும் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் துவா செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக் அப்துல் சமத் மதனி அவர்களே, இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர், குடும்பத்தினர், உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அஹ்லம் வசஹ்லா மர்ஹபன் அஹ்லம் வசஹ்லா என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அன்னை ஆயிஷா சித்திகா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியின் முதல்வரும் அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜிதுடைய கண்ணியத்திற்குரிய ஹத்தீபுமான ஷேக் அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்கள் வாழ்த்துரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் சிறப்பான நபிவழி திருமணத்திற்கு கலந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அமர்ந்திருப்பது பள்ளிவாசல். இறை இல்லத்திற்கு என்று ஒரு ஹுர்மத்து, ஒரு கண்ணியம் இருக்கிறது. இதா தஹல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் 2 ரக்அத்துக்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகை தொழாமல் அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த சுன்னத்தை, தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகையை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவற விட்டு விடக்கூடாது என்று முதல்ல உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக திருமண உரை. எனக்கு முன்னால் ஷேக் அப்துல் சமத் மதனி ஹஃபிலஹுல்லா நமக்கு ஒரு சிறப்பான ஹுத்பாவை கொடுத்தார்கள். அவர்கள் இந்த தாவா களத்தில் சிறப்பான முறையில் துபாய், கத்தர் போன்ற பகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே கல்வி சார்ந்த நிறைய வகுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கல்வியை பெருக்கச் செய்வானாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்து கொள்கிறேன். எனவே நான் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஷேக் அவர்கள் நிறைய தேவையான நசிஹத்துகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மணமக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறை எச்சத்தை கடைபிடித்து கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னாவை உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஏற்று, குர்ஆனும் சுன்னாவும் எந்த அடிப்படையில் உங்களை வாழ சொல்கிறதோ அப்படியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து கொள்கிறேன். உங்களுக்கு கட்டளையாகவும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சிறப்பான குழந்தை பாக்கியத்தையும் பரக்கத்தையும், உங்களுக்குள் நல்ல முவத்தத்தையும் ரஹ்மத்தையும் சக்கீனத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ஈஜாப் கபூல் எனும் மன ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மர்ஹூம் அல் ஹாஜ் எம்கே அஹ்மத் லப்பை அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் ஜனாப் KL முகமது ஷம்சுத்தீன் அவர்களின் மகள் வழி பேரனும், அல் ஹாஜ் AL முகமது அப்துல் காதிர் அவர்களின் அன்பு மகனுமாகிய
MAC சம்சுதீன் மர்வான் BSc MBA மணாலனுக்கும் மர்ஹூம் அல்ஹாஜ் MK மொஹீத்தீன் அப்துல் காதிர் அவர்களின் மகன் வழி பேத்தியும் மர்ஹூம் ஜனாப் SA முகமது ஷம்சுதீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஜனாப் MA கிசார் முகமது அவர்களின் அன்பு மகளுமாகிய KM பரீரா BR மணாலிக்கும் இதோ மன ஒப்பந்த நிகழ்ச்சியை மணமகளின் தந்தை கிசார் அவர்கள் நிகழ்த்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனது மகள் பரீராவுடைய பூரண சம்மதத்துடன் நீங்கள் தருவதாக வாக்களித்த 100 கிராம் தங்க நகை மகருக்கு நான் எனது மகளை உங்களுக்கு மணமுடித்து தந்தேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். பாரக்கல்லாஹு லக பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுடைய இருவர்களுடைய விஷயத்தில் அபிவிருத்தி செய்து மென்மேலும் உங்கள் நல்ல காரியங்களில் உங்களை இணைத்து வைப்பானாக என்ற துவாவோடு உங்களுக்கான இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் அவதானித்து சிறப்பித்தமைக்கு அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லா ஹைரா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்காக இனிப்பு பொட்டலங்கள் வழங்கப்படுகிறது. அனைவரும் இந்த பொட்டலங்களை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கிய செய்தி, நமது மஸ்ஜித் அல் ஜாமிஉல் அஸ்ஹரிலே 12 காலமாக 22-23 ஆண்டுகளாக ஹிஃபுல் மதரசா என்ற மனன பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 17-20 ஆண்டுகளாக தீனியாத் என்ற மார்க்க கல்வி பயிற்சிகளும் வாரந்தோறும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளை இது போன்ற மார்க்க நன்னறி விஷயங்களிலே நீங்கள் அதிக அக்கறையோடு இங்கு இணைத்து அவர்களுக்கு ஆரம்ப கல்வியை நீங்கள் இதை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று வாரந்தோறும் நம்முடைய தாவா சென்டர் சார்பாக பெண்களுக்கான பயான் நம் நகரெங்கும் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. அதற்கான அறிவிப்புகளும் ஜும்மாவிலே அறிவிப்பு செய்து வருகிறார்கள். இதுபோன்று அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய பணிகளும் ஏராளமான விஷயங்கள் நம்மளுடைய சகோதரிகள் இளைஞர்களுடைய நிலைகளை அறிந்து அவர்களுக்கான சில கோர்சஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்குமே ஹிஃபுல் மதரசா இளைஞர்களுக்காக சகோதரிகளுக்காக ஹிஃபுல் மதரசாவும் ரன் ஆகி கொண்டிருக்கிறது. மார்க்க கல்வியை படிப்பதற்காக முபல்லிகா என்ற கோர்ஸுகளும் ஓராண்டு கால கோர்ஸுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான நம் நிர்வாகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய சிறப்பான பணிகளிலே நம்மளுடைய பிள்ளைகளை அனைவர்களையும் இணைத்து இம்மை மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கல்விகளை வழங்க வேண்டும் என்ற நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோமாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மணமகன் தனது மணக்கொடை மகர் என்னும் மணக்கொடை 100 கிராம் தங்க நகையை மகராக தன்னுடைய மணப்பெண்ணுக்கு வழங்குகிறார். அதனை தன்னுடைய மனைவியின் தந்தை கிசார் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அவருக்காக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما
ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام
فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن الذين يلحدون في آياتنا لا يخفون علينا أفمن يلقى في النار خير أم من يأتي آمنا يوم القيامة اعملوا ما شئتم إنه بما تعملون بصير. إن الذين كفروا بالذكر لما جاءهم وإنه لكتاب عزيز لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما
نعمة ربك فحدث. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء
فنعم أجر العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق. والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى. ثم ذهب إلى أهله يتمطى. أولى لك فأولى ثم أولى لك فأولى. أيحسب الإنسان أن يترك سدى. ألم يكن نطفة من مني ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى. أليس ذلك بقادر على أن يحيي الموتى.